எங்களுடைய வீடியோக்களை தயவு செய்து ஸ்கிப் செய்யாமல் புரியும்படி முழுவதும் கேளுங்கள். இந்த வீடியோவின் வார்த்தைகள் உங்கள் மனதை தொடுமானால் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். எங்களுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுபோல எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்க பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று தியானத்திற்காக தந்த வேத வாக்கியம், அதாவது தேவனுடைய தலைப்பு, செய்தியுடைய தலைப்பு நமது கடமைகள். இதுவரைக்கும் நாம் பார்த்து கொண்டிருந்தோம், உலகம் தோன்றப்பட்ட வரலாறை, சரித்திரத்தை வேதத்தின் மூலமாகவும் உலகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் எழுதி ஆராய்ச்சி செய்து வைத்த புக்கின் மூலமாகவும் நாம் தியானித்து கொண்டு வந்தோம். அப்போது கர்த்தருடைய படைப்பின் மூலமாக வானத்தில் படைக்கப்பட்ட உயிரினங்களை தியானித்தோம். அந்த உயிரினங்கள் ஒன்றான கேருபீன்கள், சேராபீன்கள் மத்தியில் கேருபீனாக இருந்த பிரதான தூதனாகிய லூசிபர் என்பவனை பற்றி பார்த்தோம். அவனோடு சேர்ந்து ஒரு கூட்டம் உயிரினங்கள், அதாவது தூதர்கள், தேவனுக்கு எதிராக முறையிட்டு போர் செய்து தோற்று சபிக்கப்பட்டு சாத்தானாய் பிசாசுகளாகவும் மாறிவிட்டது. அதை பிசாசனுடைய தன்மைகளையும் பிசாசனுடைய குணாதிசயம், பிசாசனுடைய சூழ்ச்சி தந்திரங்கள் என்ற வகையில் பிசாசனுடைய எல்லா குணத்தையும் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். 22 செய்திகளாக நாம் பார்த்தோம். இன்று 23வது செய்தியாக, பகுதி 23ஆக இன்று கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற தலைப்பு, இந்த குணாதிசயம் எல்லாம் சூழ்ச்சிகளை எல்லாம் பார்த்த நாம் நம்முடைய கடமை தவறாமல் இருக்க வேண்டும். அதற்காக நாம் பின்பற்ற வேண்டிய நமது கடமைகளை பற்றி நாம் இன்று தியானிக்க போகிறோம். இந்த செய்தியின் தலைப்பு நமது கடமைகள். ஆமென், 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 ஹல்லேலூயா. நமது கடமைகள் பார்க்க வேண்டும், அது உண்மைதான். அதற்கு முன்னால் ஒரு கருத்தை கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தராகிய தெய்வம் இன்று ஆவியில் ஏவப்பட்டார். ஆமென். இந்த மீடியாவில், யூடியூப்பில் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், இந்த யூடியூப்பில் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த செய்திகளின் மூலமாக பிசாசனுடைய குணாதிசயங்கள், சூழ்ச்சிகள், தந்திரங்கள், அவனுடைய பொய்கள், பித்தலாட்டங்களை பார்த்து நாம் நம்மை திடப்படுத்தி அதை எதிர்த்து தோற்கடித்து வெற்றி வாகை சூடி பரலோகத்தில் செல்வதற்காகவே கர்த்தர் இந்த செய்தியை தந்திருக்கிறார். நாளை முதல் கர்த்தருடைய 1ஆம் படைப்பு முதல், 1ஆம் நாள் முதல் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வரைக்கும் வேதத்தை, அதாவது ஆதியாகமம் 1 முதல் வெளிப்படுத்தின விசேஷம் 22, 21 அது வரைக்கும் 7 யுகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை யுகம்? 7 யுகமாக. அந்த ஒவ்வொரு யுகத்தையும் ஒவ்வொரு பார்ட்டாக பிரித்து, ஒவ்வொரு பகுதியாக பிரித்து, ஒவ்வொரு பகுதிகளிலும் கர்த்தர் எத்தனை செய்தியை தாராரோ அத்தனை செய்தியையும் நாம் பார்க்க போகிறோம். நாளை தினத்தின் தலைப்பு 7 காலம், முதல் காலம். ஆமென். முதல் காலத்தில் முதல் செய்தி. அப்படியே 1, 2, 3, இது 23 ஒத்தப்பட இருக்கட்டு. ஆமென். அடுத்தது காலம், அறியாமையின் காலம். அந்த காலத்தில் கர்த்தர் எத்தனை செய்தி தாராரோ அத்தனை செய்தியை பகுதி 1, 2 என்றும், 2வது காலத்தில் அது பகுதி 1, 2 என்றும், இப்படி 7 காலத்தையும் நாம் தியானிக்க போகிறோம். 7 காலத்தையும் முடிக்கும்போது 144 தீரும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தீராமல் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, அது கர்த்தர் வருகிற பிள்ளைகளுக்காக தருகிற வார்த்தை மற்ற நாள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடைப்பட்ட நேரத்தில் சொல்லுகிற செய்திகளை அதை பேசி அந்த பகுதி 7 யுகங்களையும் முடிக்கும் போது நாம்
பரலோகத்து போக்கு பரிபூர்ணமாக வேண்டும். ஆமென். அப்போ அதோட பரிபூர்ணமாகி போக்கில்லை சொல்கிறது, பரிபூர்ணமாக வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்யணும்? ஆயத்தமாக தம்முடைய இதயத்தை பார்த்து கொள்ளுங்கள், குறித்து கொள்ளுங்கள், வசனத்தை அறிந்து கொள்ளுங்கள். உண்மையிலேயே கர்த்தராகிய தேவன் நமக்கு தந்த வெளிப்பாடுகள், கர்த்தராகிய தேவன் நம்மோடு பேசி நமக்கு ஆதி முதல் அந்தம் வரை, தொடக்கம் முதல் முடிவு வரை நமக்கு செய்தியாக தந்து கொண்டிருக்கிறார். நாம் பாக்கியவான்கள். ஆமென், ஆமென். நாம் யாரு? பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமென் சொல்லு, ஆமென் சொல். ஹல்லேலூயா. அதே போல் இன்று ஒரு சில சத்தியத்தை கூட சொல்லித்தர கர்த்தர் ஏவுனபடினால் நம்முடைய கடமைகள் மத்தியிலும் அந்த செய்தியையும் உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டவனாக இந்த இடத்தில் வந்திருக்கிறேன். இந்த மீடியா மூலமாக உங்களோடு பேச ஆயத்தப்பட்டிருக்கிறேன் கர்த்தருடைய கிருபையில். ஆமென் சொல்லுங்க. சாத்தானை பற்றியெல்லாம் நிறைய காரியங்களை நாம் தியானித்தோம், நாம் அறிந்தோம். நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதும் ஜனங்கள் இன்று உலகத்தில் பரிமாறிக்கொண்டிருக்கிற வார்த்தையுமாகிய ஒளியின் தூதன் என்கிற ஒரு சாத்தான் இல்லை என்பதை வேதம் திட்ட தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இன்று பாருங்கள், அநேக சபைகளில் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு போய் தாறுமாறான ஊழியத்தையும் தாறுமாறான வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து, விசுவாசிகளை பார்த்து, ஊழியக்காரர்களை பார்த்து, இந்த பரிசுத்தவான்கள் ஆகிய ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், போதகர்கள், சுவிசேஷர்கள், கிராம ஊழியர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இவனை ஒளியின் தூதன் பிடித்து விட்டான். அதாவது ஒளியின் தூதன் ஒரு பிசாசு என்றும், ஒளியின் தூதன் ஒரு சத்துருவானவன் என்றும் இன்று உலகத்திலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தராகிய தெய்வம் மெச்சமா சொல்லுகிறார் வேதத்திலே, எந்த இடத்திலும் ஒளியின் தூதன் சாத்தான் என்று எழுதப்படவில்லை. ஒளியின் தூதன் சாத்தானுடைய பெயர் அல்ல என்பதை நாம் இந்த செய்தியின் மூலமாக ஜனங்கள் அறித்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, ஒளியின் தூதன் என்ற பெயரை உடைய பிசாசு கிடையாது. சாத்தான் ஒளியின் தூதனுடைய, அதாவது நல்ல தூதனுடைய, சாத்தான் ஒளியின் தூதனுடைய, அதாவது நல்ல பிரகாசமான வெளிச்சமுள்ள பரிசுத்தமான ஒளியின், அதாவது தூதனுடைய வேஷத்தை தரிப்பானே. ஆமென், ஆமென். தரித்து ஜனங்களை ஏமாற்றி திரிகிற ஒரு வஞ்சக பிசாசினுடைய தந்திரத்திற்கு இந்த செய்தியை கேட்கிற இல்ல கேட்க போகிற ஒரு ஜனம் கூட விழுந்து போகக்கூடாது. ஆமென், ஆமென். ஒளி என்றால் பிரகாசம், ஒளி என்றால் பிரகாசம், பிரகாசம் என்றால் அது இயேசு கிறிஸ்துவுக்கு உரியது, அது இருளின் பிசாசுக்கு உரியது அல்ல. இந்த ஒளி என்ற நல்ல தூதனுடைய வேஷத்தை தரித்து வருகிறவன் தான் சாத்தான் என்றும் பிசாஸ் என்றும் பெயர் பெற்றவன். அவன் வந்து ஜனங்களை ஏமாற்றி நரகத்தில் கொண்டு போவதற்காக வைத்திருக்கிற தந்திரவலை. ஆமென், ஆமென். பாருங்க, அவ்வாறு அந்தபடியே கபடமுள்ள வேலையாட்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கபடம்னா வஞ்சகம், பொறாமை, எரிச்சல், வாது, சூது, இப்படிப்பட்டவைகளை செய்கிற வேலையாட்கள், வேலையாட்கள், அது கபடமுள்ள வேலையாட்கள் என்றால் பிசாசின் ஊழியக்காரன். அதே மாதிரி அப்போஸ்தலனுடைய வேடத்தையும் தரித்து நீதியின் ஊழியரின் வேடத்தையும் தரித்து ஜனங்களை ஏமாற்ற செய்ய வருவார் என்று வேதம் கூறுகிறது. ஒளியின் வேஷத்தை தரித்து வருகிறவனும்
அதாவது இயேசு கிறிஸ்துவை போல குள்ள நரியாயிருந்து ஆட்டின் தோலை போர்த்துகிற இயேசுவின் வேஷத்தை தரித்து ஒளியை தரித்து வருகிற பிசாசை போலவும் கபடமுள்ள வேலைக்காரன், அதாவது சாத்தானுடைய ஊழியக்காரனுடைய வேடத்தை தரித்து வருகிறது போலவும், அப்போஸ்தலனுடைய வேடத்தை தரித்து வருகிறது போலவும், நீதியின் ஊழியக்காரர்களை வேஷத்தை தரித்து வருகிறது போலவும் இன்று பிசாசானவன் வந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்படி சற்று யோசித்து பார்க்க வேண்டும், சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க, ஜனங்களை வஞ்சிக்கிற விதங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆமென். ஜனங்களை வஞ்சிக்கிற விதங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆமென். சாத்தான் அதில் ஒரு தந்திரம் தான் இந்த ஒளியின் வேஷத்தையும், கபடம் உள்ள ஊழியக்காரனை போல அவன் கபடம் உள்ளவனாய் இருந்து, பிசாசன் ஊழியக்காரனாய் இருந்து அப்போஸ்தலனுடைய வேஷத்தையும் இந்த நீதியின் ஊழியக்காரனுடைய வேஷத்தையும் தரித்து அவன் ஜனங்களை ஏமாற்ற வருகிறான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். வாசி 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 12-15 வரை ஒவ்வொரு வசனமாக வாசி. மேலும் எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களைப் போல காணப்படும்படி இன்னும் செய்வேன். ஆமென். சிங்கப்பூர்ல இருந்த ராமசுவாமி பிரதர் இன்னைக்கு ஒரு சாட்சியை சொன்னார். ஆமென், ஆமென். 1 கொரிந்தியர் இல்லைங்க, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தை அவர் படிச்சுட்டே இருந்தாராம். ஒரு அதிகாரத்தை அவர் கிட்டத்தட்ட 1 மணிக்கூரா படிக்கிறாராம். என்னைக்கு அவருக்கு வீட்டில் 2018 அவருக்கு வீட்டில் நான் போனேன்னா முதல் நாள் அவர் வேதத்தை படிக்க தொடங்கினாரா. ஆதியாகமத்தில் தொடங்கி இன்று 2 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் வந்திருக்கார். 4வது அதிகாரத்தை அவர் படிக்கும்போது அவர் சொல்றார், நான் பல தடவை உங்களை குறித்து இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இவ்வளோ கண்டிஷனா இருக்கிறாங்களே, நான் பார்த்த தேவ ஊழியக்காரர் அத்தனை பேரும் ஏதோ ஒரு பிரசங்கத்தை பண்ணுவாங்க, ஆறுதலா 4 வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்களே, ஏன் என்று பல தடவை சிந்தித்தேன். நேற்று இரவு இந்த வசனத்தை தியானிக்கும் போது உண்மையிலேயே ஜனங்களை கண்டித்து உணர்த்துவதற்காக தேவாதி தேவன் அனுப்பப்பட்ட ஒரு உன்னதமான தீர்க்கதரிசி என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதுதான் இன்னைக்கு காலையிலே உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன் பிரதர். உண்மையிலேயே நீங்கள் தேவனால் எச்சரிப்பின் ஊழியத்தை செய்வதற்காக அனுப்பப்பட்ட ஊழியக்காரன் என்று சாட்சி சொன்னார். ஆமென், ஆமென். நம்முடைய செய்தியும் நம்முடைய உபதேசமும் யாருக்கு உள்ளத்தில் இருதயத்தில் விருப்பப்படுகிறது என்றால் வேதத்தை தியானிக்கிறவர்களுக்கு தான் அது புரிகிறதை தவிர மற்றவர்களுக்கு புரிந்து கொள்ள இயலாது. ஆமென். அதுதான் நம்ம சபையில வந்ததும் கட்டளை, வேதத்தை 3 தடவையாவது வாசித்து முடிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு தடவையாவது வாசித்து முடிக்காம என்ன தரமாட்டேன், ஞானஸ்தானம் தரமாட்டேன். மற்றவங்களுக்கு இது புரியாது. ஆமென், ஆமென். அப்போ ஒரு தடவையாவது வேதத்தை வாசித்தா ஓரளவுக்கு புரியும். சும்மா பாஸ்டர் சொன்னாருன்னு கடக்காம வாசிக்கிறது இல்லை. எப்படி கடக்காம தியானித்து வாசிக்கணும். அப்போதான் பாஸ்டர் பேசுறது உண்மையிலே தேவனுடைய வார்த்தை என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி மத்தியாசம் ஒரு அடிக்கடி சொல்வாரு, நான் இந்த வேதத்தை வாசிக்கலைங்க, உங்ககிட்ட யார் இருக்க முடியும், இதுக்கு மேலே என்னையே ஓடி இருப்பேன்.
இங்கண்டு மன திருக்கலோடு போவேன். அங்கே போய் வேதம் வாசிக்கும் போது உண்மையிலேயே இது தேவன் சொன்ன வார்த்தை தான்னு அதை ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லுவார். அப்போ வேத தியானம் பண்ணாதவங்க தேவனுடைய சபையில் நிலைத்து நிற்க முடியாது. வேத தியானம் செய்யாதவர்கள் தேவனுடைய சபையில் நிலைத்து நிற்க முடியாது முடியாது முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. 13வது வசனத்தை வாசி. அப்படியேப்பட்டவர்கள் 12வது வசனத்தில் வாசித்து தங்களுடைய மேன்மைக்காக, தங்களுடைய பெருமைக்காக, தங்களுடைய ஆடம்பரத்துக்காக, தங்களுடைய வசதிக்காக, தங்களுடைய மகத்துவத்துக்காக வாழுகிற வாழ்க்கை உடையவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள். 12 ஒரு மிஸ்ஸை கூட வாசி. மேலும் எங்களை சத்தியத்தை பேசுகிறதுனால் சத்ருவாகி தேவ பிள்ளைகளை விரோதிக்க வகை தேடுகிறவர்களுக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களைப் போல காணப்படும்படி நான் செய்வதையே இன்னும் செய்வேன். மற்றவர்கள் கள்ள அப்போஸ்தலர்களும் கபடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாயிருக்கிறார்கள். அப்போஸ்தலன் அல்ல, இனி சொல்ல போனா அப்போஸ்தலர் டிர்க். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போஸ்தலன் என்றால் திருமணம் ஆகாதவன் என்ற அர்த்தம் அல்ல. திருமணம் ஆனவன் என்று அர்த்தம் அல்ல. அப்போஸ்தலன் என்றால் அவன் எந்த இடத்துல சுவிசேஷத்தை அறிவிக்கிறானோ, எந்த தேசத்துல, எந்த நாட்டில, எந்த மாநிலத்தில, எந்த மாவட்டத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறானோ அந்த சுவிசேஷம் அறிவிக்கிற இடத்திலே ஆத்தும ஆதாயம் செய்து சபைகளை கட்டி எழுப்புறவன் அப்போஸ்தலனுடைய ஊழியம், அப்போஸ்தலனுடைய வேலை. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தராகிய தெய்வம் நமக்கு தந்திருக்கிற எச்சரிப்பின் வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமென் சொல்லலாமே. ஆமென். பாருங்கள், அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலன் என்றால் என்ன? அப்போஸ்தலன் என்றால் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை எந்த இடத்தில் அவன் பிரயோஜனப்படுத்துகிறானோ அந்த இடத்தில் கிரியைகளை, அற்புதங்களை, அவன் பெற்ற மகத்துவத்தை கொண்டு அற்புதத்தையும் அடையாளத்தையும் நடத்தி ஜனங்களை தன்வசப்படுத்தி அவர்களை எச்சரித்து கண்டித்து உணர்த்தி அந்த இடத்துல ஒரு சபை, வீட்டிலேயோ தெருவிலையோ திண்ணையிலையோ இல்ல மாடங்கட்டியோ இல்ல கூட அமைச்சியோ சபை எழுப்புகிறது தான் அப்போஸ்தலனுடைய வேலை. இனி அப்போஸ்தலன் என்கிற அப்போஸ்தலர் டிர்க் ஊழியமும் நடக்கும். டிர்க். ஆமென் சொல்லு. என்னது? டிர்க். அப்போஸ்தலன் என்று ஊழியத்துக்கு பெயர் வைத்து, ஊழியக்காரனுக்கு அப்போஸ்தலன் என்று பெயர் வைத்து சுவிசேஷம் ஊழியக்காரனை போல தெரு தெருவாய் ஊழியத்தை செய்து நீ எங்க போனாலும் பரவாயில்லை, வடக்கு புறம் போனாலும் பரவாயில்ல, தெற்கு புறம் போனாலும் பரவாயில்ல, பெந்தேகோஸ்து போனாலும் பரவாயில்ல, சாமி கும்பிட போனாலும் பரவாயில்ல, ஆர்சி விக்கிரக வழிபாடு போனாலும் பரவாயில்ல, இல்ல சிஎஸ்ஐ இந்த மூழ்கி ஞானஸ்தானத்தை விசுவாசிக்காத சிஎஸ்ஐக்கு போனாலும் பரவாயில்ல, லண்டன் மிஸ்ஸுக்கு போனாலும் பரவாயில்ல, லுத்திரன் மிஸ்ஸுக்கு போனாலும் பரவாயில்ல, யெகோவா கூட்டத்துக்கு போனாலும் விக்னேஸுக்கு போனாலும் பரவாயில்ல, நீ மாசத்துக்கு ஒரு நாள் கூட்டம் வைப்பேன், நீ வந்துரு. ஆமென். இது அப்போஸ்தலனுடைய ஊழியம் அல்ல. இது அப்போஸ்தலனுடைய வேஷத்தை தரித்து, அதே மாதிரி திருமணம் ஆனாலும் ஆகாவிட்டாலும் அப்போஸ்தல ஊழியம் செய்கிறவன் சபை தெரு தெருவா கட்டி எழுப்புகிறவன். ஆமென், 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 ஹல்லேலூயா,
போதகர்கள் ஒரு சபையை கட்டிட்டு அதிலே முடங்கி இருப்பார்கள். 5, 10, 20 ஆத்துமாக்கள் என்று சொல்லி அதிலேயே கொட்டு தட்டி அப்படியே பாடி அவங்க கிடைச்சதை அவங்க சாப்பிட்டு அவங்க தின்னி அப்படியே இருந்து அவங்க போதகராக இருந்து நடத்திட்டு இருப்பாங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். பாருங்கள், ஒரு 100 ஆடை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன் இல்ல ஒரு 300 ஆடை மேய்க்கிற மேய்ப்பன் அந்த ஆடை ஒவ்வொன்றையும் வரி பிரித்து வைத்திருப்பான். இந்த ஆடு இந்த இனம், இந்த ஆடு இந்த இனம், இந்த ஆடு சென ஆடு, இந்த ஆடு நோய் பிடிச்ச ஆடு, இந்த ஆடு வியாதி உள்ள ஆடு, இந்த ஆடு நொண்டி ஆடு, இந்த ஆடு தலையில சிக்கு உள்ள ஆடு, இந்த ஆட்டுக்கு மார்பகத்தில் கட்டி இருக்கு, இந்த ஆட்டுக்கு வயிற்றுக்குள்ள கட்டி இருக்கு, இந்த ஆட்டுக்கு நடக்க முடியாது, இது கிடா, இந்த கிடா, இந்த கிடா, இந்த ஆடு என்ன வேறு பிரித்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் போட்டு அழைப்பான். ஆமென், ஆமென். இந்த 300 ஆடுகள் மேலே பெய்யாச்சுன்னா அவன் வேறு பிரித்து பார்க்க முடியுமா? முடியாது. அதுக்கு இனி 4 எண்ணத்தை கூட வைக்கணும். ஆமென். அதுதான் நான் சொல்றது என்னன்னா, நீ 4 எண்ணத்தை உன் கூட 1, 2 வச்சுக்க உனக்கு உதவிக்கு. 4 எண்ணத்தை ஊழியக்காரனை வச்சிருக்கிறத விட 4 இடத்துல ஊழியத்தை தொடங்கி கொண்டு அவங்கள தனி ஊழியத்தை நடத்த வைக்கிறதுல என்ன பாவம், என்ன சங்கடம் இருக்கு? ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ 20,000 ஆத்துமாக்கள் கூட்டணும், 30,000 ஆத்துமாக்களை கூட்டணும், 10 கூட்டு, அதை தவற இல்லை. ஆமென். மாசத்துக்கு ஒரு நாள் கூட்டம் நடத்து, இல்ல 3 மாசத்துக்கு ஒரு நாள் உன்னுடைய சபையில கூட்டம் நடத்து, இல்ல வருஷத்துக்கு ஒரு நாள் ஆண்டு விழா கன்வென்ஷன் எடு. அப்போது இந்த ஆத்மா அத்தனை பேர் அங்க வர வேண்டும் என்று கண்டிப்பா கூட எந்த தூர தேசத்தில் இருந்தாலும் வந்து சேர்வார்களே. உனக்கு 10,000 கூட்டணும்னா கூட்டு. ஆனா ஆடுகளை மேய்க்காமல் உதிரிப்பூ கீழே விழுந்து வாடி போகிறது போல ஆடுகள் வாடி போகிறதை காண்பதற்கு உனக்கு இரக்கமற்ற குணம் உண்டோ? சபையில கேட்டா சொல்லுவாங்க, இப்படி ஒரு ஆத்மா நான் வந்திருந்தேன் இல்லை. அப்படியா? நிறைய பேர் வாராங்க, இல்லை எனக்கு தெரியாது. ஆமென். ஒற்ற வார்த்தையோட முடிச்சிருவோம். ஆமென். அவர்கள் மேய்ப்பர் அல்ல, மேய்ப்பனுடைய வேஷத்தை தரித்து வருகிற சாத்தானுடைய ஊழியக்காரர்கள். ஆமென், 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 ஆமென். இதுக்குதான் போதகனை மேய்ப்பன் என்றும் விசுவாசிகளை ஆடுகள் என்றும் வேத வசனம் நமக்கு வியாக்கியானம் தருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். ஆமென். ஜாக்கிரதை. இதுவும் மனுஷனுடைய தந்திரம் என்று நினைத்துவிடக் கூடாது. மனுஷனுடைய இருதயத்தில் இடம் கொடுக்கிறது நிமித்தம் பிசாசானவன் செய்கிற தந்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 14வது வசனத்தை வாசிக்கிறேன். இதுவும் ஆச்சரியம் அல்ல, ஒரு அப்போஸ்தலனுடைய வேஷத்தை தரித்து வருகிறது ஆச்சரியம் அல்ல. ஆமென், ஆமென். ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆமென், ஆமென். ஒளியின் தூதன் அவனுடைய வேஷத்தையும் தரித்துக் கொள்வானே. மாத்தூர்ல இருந்து 2 பிள்ளைய வந்துருங்க என்ன பார்க்க பாடுகளோடு. ஒன்று அந்த கடை போட்டிருக்கவனுக்கு மனைவி, கடை போட்டிருக்கவும் இன்னொரு குடும்பம், 2 பேர் வந்து 2 பேருக்கு இந்த வசனத்தை சொல்லிவிட்டேன். ஆமென். ஒளியின் தூதன் என்றால் சாத்தான் என்று நினைத்துவிடக் கூடாது. ஒளியின் வேஷத்தை தரித்து வருகிறவன் தான் சாத்தான். ஒளி என்றால் வெளிச்சம். ஆதியிலே தேவன்
ஜலத்தின் மேல் இருந்து அசைபாடி ஒளி உண்டாக கடவது என்று சொன்னார். ஒளி உண்டாக கடந்தது. ஒளியின் பிள்ளைகள் வேற, இருளின் பிள்ளைகள் வேற. அப்ப இந்த ஒளியின் தூதன் என்றால் வெளிச்சத்தின் பிள்ளைகள். வெளிச்சம் என்றால் இயேசு, இயேசுனுடைய ஊழியக்காரர்கள். அதுதான் ஒளியின் தூதன். ஆமென். இந்த ஒளியின், அதாவது அப்போஸ்தலன், உண்மையான அப்போஸ்தலன் இருக்கிறான். தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற இடத்தில் கிரியைகளை வெளிப்படுத்தி, அந்த தேசத்தில் அந்த இடத்தில் சபைகளை எழுப்பி, ஊழியக்காரனை எழுப்பி அவன் கையிலே ஒப்பு கொடுக்கிறது தான், அந்த சபையை ஒப்பு கொடுக்கிறது தான் அப்போஸ்தலனுடைய வேலை. ஆனால் அப்போஸ்தலன் என்ற வேஷத்தை தரித்து இன்று ஜனங்களை கூட்டி அவர்கள் நீங்கள் எங்கே போனாலும் பரவாயில்லை, சத்தியத்தை பறைசாற்றாமல், சத்தியத்தை கூறாமல், வசனத்தை கூறாமல், கண்டித்து உணர்த்தாமல், எச்சரிப்பாய் பேசாமல், ஏதோ ஒரு வார்த்தையை பேசி பெருமை என்கிற வலையில விழுந்து நடத்துகிற ஊழியக்காரர்கள் இன்று அப்போஸ்தலருடைய வேடத்தை தரித்திருக்கிறது போல, இயேசு என்கிற ஒளியின் வேஷத்தை தரித்து நான் தான் உண்மையான கிறிஸ்துவுடைய தூதன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற கூட்டங்கள் உண்டு. அவர்களை தான். இதுவும் ஆச்சரியமல்ல. அப்போஸ்தலன் வேஷம் போடுகிறது ஆச்சரியமல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய, எப்படி சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து வருவானே. ஆமென். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அந்த கடை போட்டிருக்கிற ஆள் என்கிட்ட கேட்டார், பாஸ்டர் நீங்க இப்படி உபதேசம் கொடுக்குறீங்களா? ஆமா கொடுக்கிறேன். அப்ப நீங்க இயேசு ஊழியம் செய்கிறீங்களா, பிசாசு ஊழியம் செய்கிறீங்களா? ஆமென். யாம் பிரதர்னு கேட்டேன். அப்ப கடையில் வார டைம்ல ஆகும் நிறுத்தி விட்டு கேட்டேன். அப்ப யாம் பிரதர்னு கேட்டேன். இல்லை அது அப்படி இல்லை, இல்லை ஒளியின் தூதன்னா பிசாசு தானேன்னு. வசனத்தை எடுமையான்னு கேட்டேன். ஆமென் ஆமென். அப்போ கடைக்குள்ள போய் பைபிளை எடுத்துன்னு வந்தார். ஆமென் ஆமென். அவருக்கு கொஞ்சம் இந்த வேஷம் தரிச்ச பிசாசு இருக்கு, இந்த வேஷம் தரிச்ச பிசாசு இருக்கிறது. வசனத்தையே புரட்டுகிற ஒரு ஸ்மாவம் அவர்கிட்ட. இந்த வசனத்தை அப்படியே 3 வசனத்தையே வாசிக்க சொன்னேன். அப்போ கடை வாசித்தா இப்படி வாசிக்கப்படாது பெரியவரை, நிறுத்தி வாசின்னு சொன்னேன். நிறுத்தி வாசித்ததும் இந்த 14வது வசனத்துல சாத்தானும் இல்லையா, அப்ப சாத்தான் தான் இந்த வேஷம் தரிச்சு வாரா இல்லையா? சரி பிரதர் நான் போயிட்டு வரட்டுமா, சந்தேகம் தீர்ந்துடா, உங்கள்கிட்ட நிறைய நேரம் எனக்கு பேசணும், இனி ஒரு நாள் பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் வெளிப்படுத்தி தருகிற வெளிப்பாடு ஒன்றும் பொய்யா போகாது, ஏனென்றால் வசனத்தில் இருக்கிறபடியினார். ஆமென் ஆமென். பாருங்க 14 தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே, ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும், யாருடைய ஊழியக்காரரும்? சாத்தானுடைய. இந்த வேஷத்தை தரித்து வருகிற சாத்தானுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைக்கு தக்கதா இருக்கும் என்று கர்த்தராகிய தேவன் இன்று நம்மோடு உணர்த்தி தருகிறார். இப்படிப்பட்ட தந்திரங்கள் உபதேசங்கள் யாரு சொன்னாலும் கேட்காத ஒரு மனுஷன் யாராயிருக்கட்டு, வானத்திலிருந்து வந்து விழுந்த மனுஷன் என்று சொன்னாலும், நான் இயேசுக்கு அடுத்த பிறவி என்று சொன்னாலும், நான் தீர்க்கதரிசி என்று சொன்னாலும், அப்போஸ்தலன் என்று சொன்னாலும், உன் கண்ணு முன்னா ஆச்சரியப்படக்கூடிய அற்புதத்தை நடத்தினாலும், அடையாளத்தை நடத்தினாலும், மூச்சு விடாத பேசினாலும், இல்ல ஃபயர் ஆராதனை செய்தாலும், வசனத்துக்கு விரோதமாக இருந்தா அவர்களை புறம்ப தள்ளு. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. காரணம், இப்படி வேஷம் தரித்து வருகிறவனை அடையாளம் கண்டுபிடிப்பதற்காக தான் நம்மளுடைய கடமைகள் கொஞ்சம் இருக்கிறது. ஆமென். நாம் பார்த்து கொண்டு வந்தோம் சாத்தானுடைய குணாதிசயங்கள், செயல்கள் எல்லாம் பார்த்து. இது 23வது பிரசங்கம். இது 23வது பிரசங்கத்தில் தலைப்பு குறிப்பு
பாருங்கள், சாத்தானுடைய குணாம்சங்களை நாம் அறிந்து புரிந்து அவனை எதிர்த்து நிற்பதுதான் நம்முடைய கடமை. ஆமென். அவன் அப்போஸ்தலனுடைய வேஷத்தையும் தரிப்பான், நீதியின் ஊழியக்காரனுடைய வேஷத்தை தரிப்பான், போதகருடைய வேஷத்தை தரிப்பான், தீர்க்கதரிசியுடைய வேஷத்தை தரிப்பான், அதே போல இயேசுவின் வேஷத்தையும் தரிப்பான். ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு என்று கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். ஆமென், 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 ஆமென். அதுதான் வேதம் சொல்லுகிறது. நீ சத்தியத்தை அறிஞ்சா சத்தியம் ஒன்ன விடுதலையாக்கும். உபத்திரம் வந்தா, பாடு வந்தா உடனே நீ சொல்லுவ, இது நமக்கு உள்ளதுதான். எப்படி தேவன் சொல்லி இருக்கிறார், உபத்திரவப்படுவீர்கள், வேதனை உண்டு, பாடு உண்டு, ஆனால் உங்களுடைய துக்கம், உங்களுடைய வேதனை, உங்களுடைய துயரம் சந்தோஷமாய் மாறும். ஒரு உபத்திரம் வந்த உடனே பாஸ்டர் நான் என்னதோ நினைச்சேன், என்ன மாறி போச்சு சொல்ல மாட்டீங்க. ஜெபம் பண்ண சொல்லுவீங்க, விண்ணப்பம் வைப்பீங்க, அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இருதயத்துக்குள் மனபாரம் ஒண்ணு உண்டாவாது. இது நமக்கு உள்ளது. உபத்திரவம் பரலோகத்துக்கு போகிறவர்களுக்கு பங்கு. ஆமென். உபத்திரவப்படாம, வியாகுலப்படாம, உன் சிலுவையை நீ சுமக்காம சினிமா தியேட்டருக்கு போற மாதிரி பரலோகத்துக்கு போக முடியுமோ? மதுபான கடையில போய் ரவுண்டுக்குள்ள காத்து நிக்கிறது போல பரலோகத்துக்கு போக முடியுமோ? விபச்சார விடுதிக்கு டோக்கன் எடுத்து போறது போல போக முடியுமோ? கேளிக்கை விடுதியிலே 2 மணிக்கூர் 3 மணிக்கூர் இருந்து டான்ஸுகளையும் ஆட்டத்தையும் பாட்டத்தையும் பார்ப்பதற்கு பணம் கொடுத்து இடத்தை பிடிக்கிறது போல பரலோகத்துக்கு போக முடியுமோ? நோ. உபத்திரவம் கடைசி காலத்தில் செய்கைகளையும் நடைமுறைகளையும் யோவானுக்கு பத்ம தீவிலே கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்தி கொண்டிருந்த போது தூதன் யோவானுடன் கேட்கிறார், அதோ வெள்ள அங்கியை தரித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களை உனக்கு தெரியுமா என்று. யோவான் சொல்லுகிறார், பெப்பேன்னு முடிச்சிட்டு தெரியல ஆண்டவரே என்று. அவன் சொல்லுகிறான், இவர்கள் தான் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் துவைத்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகள். ஆமென். அப்ப உபத்திரவத்திலும் வியாகுலத்திலும் தன்னுடைய சிலுவையை தானே சுமந்து உலகத்தை குப்பை என்றும் உலகத்தை கந்தை என்றும் உலகத்தில் ஒன்றுமில்லை என்றும் நீ உன்னுடைய உள்ளத்திலே நினைத்து உலகத்தில் அனுபவிக்க வைக்கிற காரியங்களை, கர்த்தருக்கு பிரியமானதை நீ அனுபவித்து ருசித்து புசித்து நீ அன்பாயிருந்து தேவனுடைய பாதைக்குள் நடந்து அந்த இடுக்கமான வாசலிலே போய் பரலோகத்தில் பங்கடைவதுதான் கர்த்தர் உன்னோடு வைத்திருக்கிற உண்மையான இருதய சித்தம். ஆமென், ஆமென். இப்ப இந்த சாத்தானுடைய குணநலன்களை, சாத்தானுடைய இந்த குழப்பங்களை அறிந்து வைக்கிறது தான் நம்முடைய கடமை. ஆமென். நம்முடைய கடமை 12 இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. 12 இருக்கிறது. 12 வசனங்கள் மூலமாக, 12 வார்த்தைகள் மூலமாக நான் உங்களோடு பேசுவதற்கு கர்த்தராகிய தேவனுடைய அனுமதியை பெற்று வந்திருக்கிறேன். ஆமென், ஆமென். 1, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய விசுவாசிகள். ஆமென். விசுவாசிகள் கற்றுக்கொள்ள வேண்டிய கடமைகள். ஆமென், ஆமென். பாருங்க, சாத்தானின் தந்திரத்தை அறிந்து இருக்க வேண்டும். சாத்தானுடைய தந்திரத்தை பாருங்க. நன்மை ஒன்றை செய்ய போகிறோம். எல்லா வார்த்தைக்கும் எல்லா செய்கைக்கும் எதிர்ப்புறம் உண்டு. இயேசு இருக்கிறார் என்றால் பிசாசு ஒருவன் இருப்பார். ஆமென். போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறது என்றால் தவறு செய்கிறவர்கள் இருப்பார்கள். நீதிமன்றம் ஒன்று உண்டு என்றால் வழக்காடுகிறதற்கு வழக்கு இருக்கும். ஆஸ்பத்திரி ஒன்று இருந்தால் நோயாளிகள் ஒன்று இருப்பார்கள். சபை ஒன்று இருந்தால் விசுவாசி ஒன்று இருப்பார்கள். இதே போல இது பாருங்க, எதிர்ப்புறம் இல்லாத
செய்கையும் வார்த்தையும் இல்லை. அப்ப தீமை ஒன்று இருக்க வேண்டுமானால் நன்மை ஒன்று இருக்க வேண்டும், நன்மை ஒன்று இருக்க வேண்டுமானால் தீமை ஒன்று இருக்க வேண்டும். ஆமென். இப்ப இயேசு கிறிஸ்து என்ற வெளிச்சத்தை நாம் காணும் போது பிசாசு என்கிற இருள் உண்டு என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். அதுதான் நேர்மையான பரிசுத்தமான வழி இயேசு நமக்கு தந்திருக்கிறார் என்றால் சாத்தானின் தந்திரம், அதாவது குறுகலான வழி, குறுக்குவாதையான வழியை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆமென். அதுதான் கர்த்தர் ஊழியத்தை தொடங்க முன்னாலேயே நம்முடைய தேசத்தில் பிரதானமான 3 மதம், ஒன்று ஹிந்து, ஒன்று கிறிஸ்டின், இன்னொன்று முஸ்லிம், 3 மதத்தினுடைய அவர்களுடைய விசுவாசத்தின்படி வைத்திருக்கிற வேதத்தையும் குரானையும் பகவத்கீதையும் கர்த்தராகிய தெய்வம் 2000 வருஷத்திற்கு முன்னாலேயே கர்த்தர் எனக்கு கற்றுத் தந்தார். ஆமென், ஆமென். கிட்டத்தட்ட 89க்கு முன்னால பகவத்கீதையை படிக்க வச்சார். 96க்கு முன்னால குரானை படிக்க வச்சார். ஆமென், ஆமென். இப்ப வேதத்தை படிச்ச வச்சுட்டே இருக்கிறார். அறிஞ்சிருக்கணும், நாம் தெரிந்திருக்கணும், புரிந்திருக்கணும். அப்ப சாத்தான் ஒருவன் உண்டு என்று நமக்கு தெரிகிறது. அதனுடைய குணாம்சங்களை கிட்டத்தட்ட 20 செய்திகளாக நான் தந்து கொண்டிருக்கிறேன். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற வேத வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்டுகிறேன். வாசி 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படியே செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. அவனுடைய தந்திரங்களை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதுக்கு தான் கிட்டத்தட்ட 20 செய்திகளை நான் யூடியூப் மூலமாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். இதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2வது, சாத்தானை யார் என்று, சாத்தான் சேர்ந்து ஊழியம் செய்கிற அப்போஸ்தலன் யார் என்று, சாத்தானோடு ஊழியம் செய்கிற கள்ள தீர்க்கதரிசி யார் என்று, கள்ள போதகர் யார் என்று, கள்ள சுவிசேஷன் யார் என்று நீ பகுத்தறியக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் வஞ்சிக்கப்பட்டு போவாய். ஆமென். இது ஊழியக்காரனுக்கு அல்ல, விசுவாசிகளுக்கு. ஆனால் இன்று இந்த செய்திகள் ஊழியக்காரனுக்கும் தேவையாயிருக்கிறது. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், சோதித்து அறிய வேண்டும். இந்த பிசாசு யார் என்பதை நாம் சோதித்து அறிய வேண்டும். வாசிக்க கேட்போம். 1 யோவான் 4வது அதிகாரம், அதன் 1 முதல் 4 வரை வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால், உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல், நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறிய சொல்லி இருக்கிறார். ஆமென், 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 ஆமென். 4 வரை வீட்டில் போய் இருந்து வாசி. ஆமென். நீங்க தனிமை இருக்கும்போது 1, 2, 4 வரை வாசி. நீங்கள் உண்மையான தேவனுடைய சுவிசேஷம் தானோ, தீர்க்கதரிசனம் தானோ, அப்போஸ்தலன் தானோ, தேவனுடைய ஊழியக்காரன் தானோ என்று சோதித்து அறிய வேண்டுமா? ஆமென். மாம்சத்தினால் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணி இயேசுவின் நாமத்தினால் ஊழியம் செய்யாமல் நானே இயேசு என்றோ, நானே கிறிஸ்து என்றோ, நானே அடுத்த அவதாரம் என்று சொல்லி ஊழியம் செய்கிற ஜனங்களையும், இனி யெகோவா விட்னஸ் அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை சொல்லுவார்கள், எல்லா காரியங்களும் சொல்லுவார்கள். இந்த வசன வேதத்தில்
கிட்டத்தட்ட 26 28 வசனத்தை எடுத்து தள்ளிட்டு ஒரு வேதத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த வேதத்தின்படி இயேசு கிறிஸ்து உண்டு என்றெல்லாம் சொல்லிட்டு முக்கியத்துவம் மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவுக்கு கொடுக்க மாட்டார்கள், பிதாவுக்கு கொடுப்பார்கள். அவர் சொல்லுவார்கள், கிறிஸ்து அல்லாமல் ஒருவனை என்னை கண்டடைய முடியாது. ஆமென். இந்த 4 வசனத்தையும் விளம்பி வாசி பகுத்தறியக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது, ஆவிகளை பகுத்தறிய வேண்டுமானால் ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரம் பெற்றிருக்க வேண்டும். மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு அவிவிசுவாசியும் இல்லை, விசுவாசியும் பெற்றிருக்க வேண்டிய வரங்கள். ஆமென். பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு, பிசாசினால் நாம் விழுந்து போகாதபடிக்கு, அவனுடைய சூழ்ச்சியிலும் அவனுடைய தந்திரங்களிலும் அவனுடைய வேஷங்களிலும் நாம் அகப்பட்டு போகாதபடிக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? என்ன வரம் பெற்றிருக்க வேண்டும்? பகுத்தறியக்கூடிய வரம் பெற்றிருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 12:10 வாசி. 1 கொரிந்தியர் 12:10. வேறு ஒருவருக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியையும், வேறொருவருக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறதிலும், வேறொருவருக்கு ஆவிகளை பகுத்தறிய வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசனம் உரைச்சா போராது, வெளிப்பாடு பெற்றா போராது, வெளிப்பாடை சொன்னா போராது, வெளிப்பாட்டின் மூலமாக சொப்பனம் மூலமாக நாம் உரைத்தா போராது, பிரசங்கம் பண்ணினால் போராது, பகுத்தறியக்கூடிய இந்த வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஆவிகளை பகுத்தறியலும், வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும். ஆமென், ஆமென். நம்ம அதையெல்லாம் பெறாவிட்டாலும் பிசாசின் தந்திரங்களிலும் பிசாசினுடைய வேஷம் தரித்து வருகிறவர்களையும் அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் பகுத்தறிய வரம் பெற்றிருக்க வேண்டும். ஆமென். இதெல்லாம் நம்முடைய கடமை, ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு உள்ள கடமை தான் நான் இப்போ பேசிட்டு வருகிறேன். ஊழியக்காரன கடமை அல்ல, விசுவாசிகளுடைய கடமை. ஆமென். 4வது, அசுத்த ஆவியை துரத்துகிற விசுவாசத்தின் கடமைகளை நாம் பெற்றிருக்க வேண்டும். ஆமென். யாரெல்லாம் விசுவாசி அசுத்தாவியை விரட்டணும். நீ ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவியை பெற்று அந்நிய பாஷை பேசுறது உண்மையான கிறிஸ்துவின் அபிஷேகமாயிருந்தால், கிறிஸ்துவின் வெளிப்பாடாயிருந்தால், கிறிஸ்துவின் மகத்துவத்தில் வாழ்கிறவனாயிருந்தால் நிச்சயமாக நீ பிசாசை துரத்தணும். அதுக்குதான் இந்த காரியங்களை சொல்லி வருகிறேன். பகுத்தறிய ஆற்றலை பெறணும், விசுவாசிக்கிற மகத்துவத்தை பெறணும், இந்த மகத்துவத்தை பெறணும், அந்நிய பாஷை என்கிற மகத்துவத்தை பெற்றிருக்க வேண்டும். இது பிசாசுகளை துரத்தாத்தவா பரலோகத்துக்கு போக முடியாது, துரத்தாத்தவன் பரலோகத்துக்கு போக முடியாது. ஏனென்றால் நீ பிசாசுக்கு பயந்தானா நீ சாவுக்கும் பயப்படுவ, மரணத்துக்கும் பயப்படுவ. நீ பிசாசுகளை எதிர்த்து நிற்கிறது என்றால் உன் இருதயம் சொல்லும், மரணமே உன் கூரங்கு, பாதாளமே உன் ஜெயமங்கு, இயேசுவுக்குள் நான் ஜீவன் உள்ளவன், நீ என்னை சோதிக்கலாம், அதனால்தான் உனக்கு சோதனைக்காரன் என்ற பட்டப்பெயரை தந்திருக்கிறது. ஆனால் நித்திய ஜீவனை அளிக்கிற இயேசு எனக்குள் இருக்கிறத வரை என் தலையில் ஒரு மயிரை கூட அசைக்க முடியாது என்று சொல்ல முடியும். இப்படி சொல்வதற்குரிய விசுவாசிகளாக இருக்க வேண்டும். இதுதான் உங்களுடைய கடமைகள் ஒன்று. வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16:17. விசுவாசிகள் மூலமாக நடக்கிற அடையாளம். ஆமென். பாருங்க, ஞானஸ்தானம் எப்படி எடுக்கணும்? விசுவாசம் உள்ளவர்களாகி. எப்படி ஞானஸ்தானம் எடுக்கணும்? விசுவாசம் உள்ளவர்களாகி.
ஓட்டுக்காக, பதவிக்காக, ஒரு கல்யாணத்துக்காக, ஒரு மெம்பர்ஷிப்புக்காக, இல்லை ஒரு எல்லாரையும் நீ என்ன குறை சொல்லணும், மூழ்கி ஞானஸ்தானத்தை எடுக்கணும், அப்பதான் பரலோகத்துக்கு போகணும் எண்ணத்துக்காக அல்ல. விசுவாசம் உள்ளவனாகி, இப்படி விசுவாசம் உள்ளவர்கள் செய்ய வேண்டிய காரியம், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும். அந்நிய பாஷைகளை பேசணும். இது அந்நிய பாஷைகளை பேசணும். சில சபைகள் அதுக்கு பாடமே வைக்கிறாங்க. அது ஒரு வரம். நீ விரும்பியும் கிடைக்காது, விரும்பாமல் இருந்தாலும் கிடைக்கும். ஆமென் சொல்லு. கர்த்தர் ஈவாய் அருளினார், அந்த வரம் கிடைக்கும். இது ஒரு வரம். அந்நிய பாசை, நவமான பாசை, சாத்தானுக்கு புரியாத பாசை, நீயும் தேவனோடு உறவாடுகிற ஒரு பாசை. இந்த பாசையை பெற்றிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பிசாசை துரத்தம். ஆமென். சும்மா பிசாச்சு 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 பிசாச்சு, எந்த கிறிஸ்தவரை பார்த்தாலும் பிசாசு பிசா. அப்ப உனக்குள்ள இயேசு இருக்கிறாரா, அசுத்தாவி இருக்கிறதா? உனக்குள்ள சாத்தான் இருக்கிறானா, இல்ல இயேசு இருக்கிறாரா? சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளையே, நீ விசுவாசி என்றால், நீ விசுவாசி உள்ளவனாக ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றால் சாத்தானை துரத்தணும், நவமான பாஷையை பேசணும். ஆமென், 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 ஹல்லேலூயா. பாருங்க, நீ உண்மையான விசுவாசி என்றால் அடுத்த கடமை பிசாசை கீழ்ப்படிய வைக்கணும். ஆமென். யார்கள் அதை கேட்க சந்தோஷமா இருக்கு? சந்தோஷம் தான். இது நம்மால முடியுமா? ஒரு கொஸ்டின் எழுதலையா? கொஸ்டின் வருதா வரலையா? வாசி லூக்கா 10:17. லூக்கா 10:17. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் கீழ்ப்படுகிறது என்ற கீழ்ப்படியணும். அதனால சந்தோஷம் மட்டும் படப்படாது. ஆமென். அப்படி செய்ய யாருக்கெல்லாம் முடியும்? கர்த்தர் இந்த சபையில தந்திருக்கிற அவருடைய விசுவாச பிள்ளைகள். ஆமென், ஆமென். நாம் வழி நடத்துகிற போதகன் தான், அவ்வளவுதான். ஆமென். விசுவாசி என்றால் சீடர்கள் என்ற அர்த்தம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒரு கவுட இந்த வசனத்தை வாசி, அப்போ புரியும். யாரு? இயேசு கிறிஸ்து உருவாக்கி வச்ச அவருடைய விசுவாசிகளாகிய சீடர்கள் 70 பேரும் இயேசுவிட்ட வந்து சொல்லணும், சாத்தான் எங்களுக்கு கீழ்ப்படுகிறான் என்று. இப்ப இயேசுவ விசுவாசிகளா இருந்தா, உண்மையான இயேசுவ விசுவாசிகளா இருந்தா, இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகள் இயேசுவ விசுவாசியா இருந்தா, உன்னுடைய வார்த்தைக்கு இயேசுவ நாமத்தினாலே அதிகாரம் போடும்போது அவன் கீழ்ப்படிவான். இல்ல ஒவ்வொரு சபையில உள்ள பாஸ்டர்மார்க விசுவாசியா இருந்தா, அவன் பிசாசுக வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிவீங்களே தவிர பிசாசு கீழ்ப்படிய மாட்டான். ஆமென், 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நீங்க எல்லாம் இயேசுவை விசுவாசியா? இனி பிசாசு உங்களுக்கு எதிராக உங்க வீட்டில் வந்திருக்கிற பிசாசு உங்களுடைய வார்த்தைக்கு தேவனுடைய மகத்துவத்தில் ஆர்வம் போடும்போது அது நடுங்கி நடுங்கி நொறுங்கி உங்களுக்கு கீழ்ப்படியாம பாசிட்டரு இப்படியாக்குன்னு சொன்னா பச்சை மட்டை எடுத்து சபையில் 2 விரட்டு. ஆமென் சார். விரட்டணுமா வேண்டாமா? விரட்டணுமா வேண்டாமா? பாஸ்டர் கொஞ்சம் தான் போட்டு பாஸ்டர் தானே. காலம் இனி செல்லாது, காலம் கடைசி. கர்த்தருடைய வருகை வாசல் படியிலே வந்தாகிவிட்டது. உலகத்தில் நடக்கிற சம்பவங்களும் சம்பவத்தின் சம்பவங்களும் செய்திகளும் செய்தியின் செய்திகளும் காதிலே கேட்கிறோம், கண்ணால் காண்கிறோம். இதை கண்டு வசந்த காலம் துளித்தாகிவிட்டது என்று உன் இதயத்தில் தீர்மானித்து இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும். கை மடக்கி நித்திர செய்யாத.
நித்திரை செய்யாத, வஞ்சிக்கப்பட்டு போவீர்கள், நிர்மூலமாகி போவீர்கள், கைவிடப்பட்டு போவீர்கள். சபை எடுபடும் காலம் வந்துவிட்டது. உபத்திர காலம் தொடங்குவதற்கு வசந்த காலம் துளிர்த்தாகிவிட்டது. 666 முத்திரை பதிப்பதற்கான ஜிப்பு வந்துவிட்டது. கர்த்தர் சொன்ன 10 கொம்புகளை உடைய 10 ராஜாக்களும் ஒரே மனதோடு ஒரு ராஜாக்களை உருவாக்குகிற காலம் சமீபத்து வந்துவிட்டது. பேரரசா இருக்கிற அமெரிக்கா விழுந்து நொறுங்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. அமெரிக்க பணம் பின்னால தள்ளக்கூடிய காலம் வந்திருக்கிறது. சிந்தித்து பார்ப்பானே, யோசித்து பார்ப்பானே தேவஜனமே, மனம் திரும்பும். ஆமென், ஆமென். அப்ப பிசாசுகள், நீ உண்மையான விசுவாசியா இருந்தால், விசுவாசத்தோடு விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்தவர்களாக இருந்தால் பிசாசு உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியலாம். ஆமென், ஆமென். அடுத்தது பாருங்க, பிசாசின் வல்லமை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஆமென். அது கீழ்ப்படியணும்னா அதுக்கு பல்ல உடைச்சணும். பாம்பாட்டி பாம்பை வச்சு விளையாட்டு கூத்து காட்டுறாங்கன்னா பாம்பினுடைய விஷத்தன்மையை மாற்றணும். ஒன்னில் விஷப்பல்ல பிடுங்கணும், விஷப்பையை அகற்றணும், இல்லை அதுக்குள்ள பச்சளை நான் அதை அழிச்சு போடணும். ஆமென், ஆமென், ஆமென். இப்ப இந்த பிசாச நம்ம போ என்றால் போகக்கும், இந்த அதை இரு என்றால் இருக்கக்கும், தேசத்தை விட்டு மாறி என்று மாறி அதட்டும் பண்ணா மதட்டும் போது அது கீழ்ப்படியன் பண்ணா அதனுடைய வல்லமையை தகர்க்கக்கூடிய சக்தி பவர் நமக்குள்ள இருக்கு. ஆமென், ஹalleluya, ஆமென். லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் வரணும். சும்மா யாரு நானும் விசுவாச்சு நான் 40 வருஷமா போருகிற ஒரு ஆண் விசுவாசி, நான் 45 வருஷம் போகிற ஒரு பெண் விசுவாசியாகும். எனக்கு தெரியாத வசனம் உண்டா? ஆமென். சபைகளை இருக்க இடத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல 5 நாள் இருந்தா 6ஆவது நாள் இன்னொருத்தி வந்திருந்தா எழுமுனா நான் இருந்த இடமாக இருக்கேன். எத்தனை லட்சம் ரூபாய் நான் கெட்ட கொடுத்தேன் தெரியுமா? சபைக்கு போச்சு. ஆதி விசுவாசிகளுடைய ஒரு சிந்தனை. எத்தனை வருஷம் நீ விசுவாசியா இருந்ததில்ல, நீ பிசாசுகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை பெற்றாயா? இன்று நீ எப்படி இருக்கிற? இன்னைக்கு இந்த செகண்ட் நீ தேவனுடைய வருகை கதவை தட்டினா நீ பரலோகத்துக்கு போவியா? இல்ல சூனாதி மெதிய போல நான் நித்திரையா இருந்தேன், நான் பாதரட்சைய அதாவது சத்திய வசனத்தை கொஞ்சம் நான் விலக்கி வச்சேன், பாதரட்சைய கலத்தி போட்டு வஸ்திரத்தை கலத்தி போட்டு ரட்சிப்பின் வஸ்திரம் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது. நான் ராத்திரி உறங்கம்பா சுகமான சொப்பனமோ இனிமையான சொப்பனமோ இனிமையான கனவுகளும் காணக்கு வேண்டி கொஞ்சம் கலத்தி வச்சேன். அவர் போயிட்டாரு. உன்னத பாட்டுல இருக்கு 5வது அதிகாரம் நினைக்கு அவர் வேட்டாரு. ஐயோ, இயேசுடைய வாசனை அடிக்கிறது, இயேசு வந்தால் வருகிற நறுமணம் அடிக்கிறது, வெள்ளை போலம் என்கிற மகத்துவம் ஜொலிக்கிறது. கதவை திறந்தால் இயேசுவை காணல. அவ தேடினாள், மனுஷனால் அடிபட்டார், காவலாளிகளால் வஸ்திரம் கிழிக்கப்பட்டவளால் பைத்தியக்காரையால் என்றார். ஆமென், ஆமென். 40 வருஷம் 30 வருஷம் விசுவாசிங்கிற பட்டம் குப்பையில கொண்டு போடு. இன்று நீ எப்படி இருக்கிற? சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தோட பவரோட அப்படி சம்மனி ஜலஜோகதியா ஜெலிச்சிட்டு இருக்குதியா? பாக்கெட்டு பாஸ்டர்னு வரணும் ஒரு தலைக்கடி வரும். அப்படியே அது சரிதான் நானும் அப்புறம் போனோன்னா தள்ளை குளிச்சுட்டு திருவாங்க. அப்புறம் போனோன்னா கெட்ட வார்த்தை பேசுவானோ, அப்புறம் போனோன்னா குசும்பு வைப்பினோம்.
அப்புறம் போன குண்டனு பேசுவாளுவா. எப்படி விசுவாசிங்கிற பட்டம் குப்பையில கொண்டு போடு, உன் விசுவாசம் எப்படி இருக்கிறது, இன்று எப்படி இருக்கிறதுன்னு பாரு. ஆமென், 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 ஹல்லேலூயா, ஆமென். பிசாசை மேற்கொள்ள ஒரு வழியை சொல்லித்தான். இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயித்தார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினாலும் சாட்சி வசனத்தினாலும் ஜெயிக்க வேண்டும். ஆமென். சும்மா போய் கர்த்தருக்கு வரம் தந்தாச்சுன்னு சொன்னா ஆமென் அவன் சொல்லுவான், ஆமா இயேசுவை நான் பார்த்திருக்கேன், இயேசுவை உண்மையான ஊழியக்காரன பவுலையும் பார்த்திருக்கேன், நீ எப்போ வந்த சொல்லியதை மட்டுமில்லை உன்னை பலாத்காரம் செய்ய வந்துருப்பாங்க. பிறகு நீ அதுக்கு பயந்து ஓடுவ, உன் வஸ்திரம் கிழியும், கிழிஞ்ச ரோட்ல எப்படி போவ, நிர்வாணமா. ஆமென், ஆமென். வசனம் இல்லாத ஒரு அற்புதம், வசனம் இல்லாத ஒரு அடையாளம், அது இயேசுவின் அடையாளம் அல்ல. வசனத்துக்கு மாறான அற்புதமோ அடையாளமோ அது சாத்தானுடையது. இயேசுவின் இரத்தத்தினால் நீ துவைத்தெடுக்க வேண்டும். இயேசுவின் இரத்தத்தினால் உன் சரீரம் பாதிக்கப்பட வேண்டும். இயேசுவின் இரத்தத்தினால் உன் பாவங்கள் கழுவப்பட வேண்டும். இயேசுவின் இரத்தத்தினால் உன்னை புரட்டி எடுக்க வேண்டும். ஆத்துமாதாயம் செய்கிறது நிமித்தம் உன்னை 100 பேர் ஏளனம் செய்ய வேண்டும், 100 பேர் உன்னை பரிகாசம் அடிக்க வேண்டும், 100 பேர் உன்னை தூற்ற வேண்டும். இல்லதையும் உள்ளதையும் இல்லாததையும் பொல்லாததையும் உன்னை சொல்லி பழி சொல்லி செய்து உன்னை அதான் ஆட்டுக்குட்டியானவன் இரத்தத்தினாலும் சாட்சி வசனத்தினாலும் ஜெயிக்க வேண்டும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், ஆமென் சொல்லு. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சி வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். இயேசுவும் அப்படிதான் ஜெயித்தார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, 8வது வேத வசனத்தை கொண்டு பிசாசை ஜெயிக்கணும். ஆமென். மத்தேயு 4வது அதிகாரம் 1 முதல் 11 வரை 2 வசனத்தை வாசி நான் சொல்லுவேன். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுதோ சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை 2 விதத்துல சோதிக்கிறார். உன்னுடைய சோதனையை நீ உன் பலத்தினாலும் உன் பாஸ்டர் மூலமாகவும் ஜெயிக்க முடியாது. ஆமென். உன்னுடைய சோதனையை வசனத்தினால் ஜெயிப்பதற்கு அனுதினம் இந்த வேத வசனம் நீ தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். நீ அனுதினமும் வேத வசனத்தை தியானிக்கிறவர்கள் குணஸ்தலியான ஸ்திரீ, குணஸ்தலியான புருஷன் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆமென், 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வசனத்தை கொண்டு ஜெயித்தார். நீ 1வது வசனம் முதல் 11வது வசனம் வரை வீட்டில இருந்து வாசி. 2 சோதனையும் அவர் வசனத்தினால் ஜெயித்தார். ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க 9. எந்த வரத்தை பெற்றாலும், எந்த மேன்மையை பெற்றாலும், எந்த ஒரு காரியத்தை இயேசு பிசாசை வருத்தக்கூடிய மகிமைகளை பெற்றாலும் நீ இப்ப எப்படி இருக்க வேண்டும், இப்ப எப்படி இருக்கிறார், எந்த ஒரு நேரத்திலையும் பிசாசு உன் இதயத்தை வஞ்சிக்க இடம் கொடுக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கப்படாது. ஆமென் சார். மைண்ட் வாய்ஸ்ல பேசினாலும் யாரு கேப்பா? பேசப்பா. இருதயத்துல நீ என்ன சிந்திச்சு மைண்ட்ல முணுமுணுக்கிறாயோ அது கர்த்தர் அறிவார். ஆமென்.
ஆமென். அப்போ இதயத்துல பிசாசுக்கு இடம் ஒருபோதும் கொடுக்கப்படாது, ஒரு செகண்ட் கூட கொடுக்கப்படாது. ஆமென், ஆமென். வாசி எபேசியர் 4:26. இடம் கொடுக்காமல் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். எபேசியர் 4:26. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். ஆமென், ஆமென். பிசாசு இடம் கொடுத்தா முடிஞ்சு. ஆமென், ஆமென். பாருங்க, வீட்டுல பாம்பு வருது. பாம்புக்கு ஏற்ற விதத்துல வீடை வச்சிருந்தா பாம்பு வரதான் செய்யும். பாம்பு வந்தவர இந்த பாம்பு வந்து இந்த பாம்பு வந்து இந்த பாம்பு வந்து பாம்பை அடிச்சு போல என்ன இந்த பாம்பு வந்து இந்த பாம்பு வந்து இந்த பாம்பு. இடம் கொடுத்தது யாரு? நம்ம தான். வீட்டுக்குள்ள வரவடிக்கு போடுவோம். அந்த வரவை நம்ம நல்லா பொடி போட்டு பாதுகாக்க மாட்டோம். செதல் பிடிக்கும். செதலி பிடிச்ச இடத்துல மாக்கா வரும். மாக்கார பிடிச்ச இந்த அந்த பாம்பு வரும், எலி வரும். பாம்பு வராம பின்ன வர என்னமா வர முதலையா வரும். இடத்தை யாரு பிடிக்காது? நம்ம தான் உங்களுக்கு கொடுத்துட்டே. பாம்பு வந்து பாம்பு வந்து பாம்பு வந்தா பாம்பு அடிச்சு வரணும். பாம்பு வந்தா பாம்பு அடிச்சு வரும். பாம்பு வந்து பாம்பு வந்து முடிச்சப்படாது. பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு பிசாசு என்ன சோதிச்சான், பிசாசு என்ன சொல்லப்படாது. இடம் கொடுக்காம உங்களை பாதுகாத்துக்கொள்ள. 10 தெளிந்த புத்தி, குசும்பு புத்தி இல்ல, பொறாம புத்தி இல்ல. ஆமென் சொல்லு. தன்னை போல் பிறரையும் நேசிக்கணும். அதுதான் தெளிந்த புத்தி. விழித்திருக்க வேண்டும். அதுதான். ஒரு செகண்ட் கூட பிசாசுக்கு இடம் கொடுக்காம நம்ம வேத வசனத்திலும் ஜபத்திலும் துதியிலும் என்ன செய்யணும்? விழித்திருக்க வேண்டும். ஆமென், ஆமென். இதெல்லாம் செஞ்சாலும் போராது. பிசாசுக்கு என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். பிசாசுக்கு என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். ஆமென், ஆமென். இது நம்முடைய கடமைகளில் ஒன்று. எப்படி? தெளிந்த புத்தி, விழித்திருப்பது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது நம்முடைய கடமை. வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 5வது அதிகாரம், 1 பேதுரு 5வது அதிகாரம் 8, 9. 1 பேதுரு 5, 8, 9. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். எப்படி இருக்கணுமா? கலங்கின காடி வெள்ளம் போல இருக்கணும். ஆமென். தெளிந்த புத்தி உள்ள, அதாவது இருமனம் உள்ளவர்களா இருக்கக்கூடாது. உலகமா இயேசுவா, நகையா இயேசுவா, கொலுசா இயேசுவா, ஒட்டியானமா இயேசுவா, ஆடம்பரமான ஆடையா இயேசுவா, ஒர்சிப்பா இயேசுவா, இல்ல பொன்னா இயேசுவா, மண்ணா இயேசுவா, உலகமா இயேசுவா. இருமனம் தரையுண்டு போகும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். விழிச்சிருக்கணும். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் சிங்கம் அல்ல, சிங்கத்தை போல எவனை நரகத்துக்கு கொண்டு போகலாமோ என்று நகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். இந்த 3 நம்மகிட்ட இருக்கணும். விழித்திருக்கணும், தெளிந்த புத்தி இருக்கணும், அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். ஆமென். இது நமக்கு இந்த பிசாசனுடைய சோதனைகளை வெல்வதற்கு நமக்கு தந்திருக்கிற கடமை. ஆமென், ஆமென். சரி, விழித்திருக்கணும், எதிர்த்து நிற்கணும், தெளிந்த புத்தி இருக்கணும். அப்படின்னா நம்மகிட்ட ஒன்று இருக்கணும். ஜெபம், ஜெபம். ஜெபத்தில் விழித்து காத்திருக்க வேண்டும். சும்மா ராத்திரி பூரா தான் முழிச்சிருக்கேன்னு பெருச்சாலி அடிச்சிருக்கிறது இல்லை. ஆமென். ஜெபத்தில் இருக்க. ஆமென். எபேசியர் 6வது அதிகாரம் 11 முதல் 18 வரை. சீக்கிரம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர் ஆகும்படிக்கு கருத்து கொள்ளுங்கள். வீட்டில் போய் வாசி, செய்தியை கேட்டுட்டு தனிமை இருந்து வாசி. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 18 வரை வாசி. அதில் இருக்கு விழித்திருக்கிறது எப்படி என்று. ஆமென். 12
தேவனுக்கு கடைசியாக கர்த்தர் தருகிற ஒரு கடமை, உன்னுடைய கடமை. ஆமென். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நின்று, இயேசுவுக்கு எதிர்த்து நின்று பிசாசுக்கு கீழ்ப்படுகிறதல்ல. அது எப்படி பாஸ்டர் நாங்கள் பிசாசுக்கு கீழ்ப்படிந்து இயேசுக்கு எதிர்த்து நிற்போம்? அதுதான் உலகத்தின் மேல் ஆசை வைத்து, நகைக்கு மேலே ஆசை வைத்து, பொருளுக்கு மேலே ஆசை வைத்து, பொண்ணுக்கு மேலே ஆசை வைத்து, மண்ணுக்கு மேலே ஆசை வைத்து, இல்லை பொருளுக்கு மேலே ஆசை வைத்து, எப்படி இயேசுவோடு சேர்ந்து இருக்கிறது. நீ பிசாசோடு ஐக்கியம் வைத்து இயேசுவை எதிர்க்கிறாய் என்று அர்த்தம். ஆமென். அதான் உலகத்திற்கு எதிர்த்து நின்று இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து, நீ இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தேன்னா இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற என்ற அர்த்தம். நீ இயேசுவுக்கு வார்த்தை கீழ்ப்படிந்தேன்னா உனக்கு பொண்ணுக்கு மேலே பெருமை, பணத்துக்கு மேலே பெருமை, பூமிக்கு மேலே பெருமை, அது கட்டடத்துக்கு மேலே பெருமை, இனி என்ன சரீரத்துக்கு மேலே பெருமை, அழகு மேலே பெருமை, ஆடம்பரத்துக்கு மேலே பெருமை, உடைக்க மேலே பெருமை வராது. ஏனென்றால் நீ கிறிஸ்துவை உடையவனாய் இருக்கிறாய். ஆமென். அப்போ இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். யாக்கோபு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒரு விஷயம் வாசித்து கேட்போம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இப்படிப்பட்ட ட்ரெஸ் சபைக்கு உடுக்காதுங்கன்னா கீழ்ப்படியணும். இந்த ஆடம்பரத்தில் சபையில் ஆராதிக்காங்கன்னா கீழ்ப்படியணும். ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கன்னா கீழ்ப்படியணும். கருத்தோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கன்னா கீழ்ப்படியணும். விசுவாசித்த பிறகு ஞானஸ்தானம் எடுனா கீழ்ப்படியணும். சிறு பிள்ளையில ஞானஸ்தானம் எடுக்கப்படாதுன்னா கீழ்ப்படியணும். தளிப்பு ஞானஸ்தானம் சரியில்லைன்னு வசனத்தை சுட்டி காட்டினா கீழ்ப்படியணும். விக்கிரக ஆராதனை செய்யாதேன்னு ஆர்சிகார பிள்ளைகள்கிட்ட சொன்னா கீழ்ப்படியணும். மனம் திரும்பி ஜென்ம சுபாவம் செத்து மறுபடி பிறந்த அனுபவமா பெந்தேகோஸ்தகாரங்கள்ட்ட இருன்னு சொன்னா கீழ்ப்படியணும். ஆமென். கீழ்ப்படிஞ்சு சாத்தானுக்கு எதிர்த்து நின்றால் நம்மை ஒருபோதும் சாத்தான் என்ன செய்ய முடியாது, வஞ்சிக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை எல்லாம் இந்த 23 செய்தியில் கிட்டத்தட்ட 20 செய்தி சாத்தானை பற்றியுள்ள செய்தி, கடைசி செய்தி இந்த சாத்தான் மேற்கொள்ளக்கூடிய நம்முடைய கடமைகள். இதை நீங்கள் அன்றாடம் வசனங்களை தியானியுங்கள், செய்திகளை போட்டு 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 கேளுங்கள். அப்போது தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்குரிய வேத வசனங்கள் உங்களுடைய இருதயங்களில் பதியும். நீங்களும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்காகவே கர்த்தர் அடியன் மூலமாக இந்த வசனங்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நாம் இந்த வசனத்தை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணி நிச்சயமாக பரலோகத்தில் கொண்டு சேர்ப்பாராக என்று என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வேண்டிக் கொள்கிறேன். எழும்பி முழங்கால் போடுவோம். நல்ல இயேசுவே, கிருபை நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே, இந்த செய்திகளை எல்லாம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரம் ஆசீர்வதிக்கட்டும், உமது அன்பு ஆசீர்வதிக்கட்டும். இந்த செய்தியின் மூலமாக பெற்றுக்கொண்ட வசனத்தை எல்லாம் கற்றுக்கொண்டு உம்முடைய அன்பிலே நடக்க கிருபை செய்யுங்க அப்பா. உள்ளத்தை லீலியாவின் உள்ளத்தை போல திறந்து மனம் திரும்ப ஒரு நல் சிலாக்கியத்தின் பாக்கியத்தை கொடுங்க. கிருபையாய் காத்துக்கொள்ளுங்க, மகிமையாய் காத்துக்கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.